கனவு கண்டால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே? அப்படி தான் நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க. கனவு கண்டால் வெற்றி நிச்சயம் அப்படின்னா அது என்ன கனவுன்னா பகல் நேரத்தில் வர்றது. எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பரீட்சையில் பாஸ் பண்ணுறீங்க, ஒரு நுழைவுத்தேர்வில் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது அதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நுழைவுத்தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க, அல்லது நீங்கள் +2 எக்ஸாம் வருது அதுக்காக படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, உண்மையிலே நீங்கள் வந்து நல்லா படித்து ஃபஸ்ட் மார்க் எடுத்திங்கன்னா, நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஃபஸ்ட் மார்க் நம்ம ஃபஸ்ட் மார்க் எடுக்க போகிறோம், நமக்கு பரிசு கிடைக்கும், பரிசு வாங்குகிற மாதிரி உங்களுக்கு கனவு வரும். அதுதான் வந்து கனவுகள். இப்போ அதுதான் உங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். ஓ, நம்ம வாங்க போகிறோம் போலுக்க, நம்ம கண்டிப்பாக கிடைக்கும் போலுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவு வரும். அது வந்து உண்மையாகவே இருக்கும். அப்படி உண்மையிலே உங்களால் நீங்கள் படிக்கிற முயற்சிக்கு உங்களுக்கு அந்த முதல் மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்காது, அதனால் அந்த பரிசும் கிடைக்காதுன்னா உங்களுக்கு அந்த கனவு வராது. ஆனால் நீங்கள் படிச்சுட்டு தான் இருப்பீங்க. அதுதான் கனவு. கனவு கண்டுட்டிங்கன்னாலே உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். நீங்கள் பின்னாடி அடைய போகிற வெற்றி வந்து உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். இப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்துக்காக பயிற்சி எடுத்துகிட்ருக்கீங்க, ஏதோ ஒலிம்பிக்கில் போட்டிக்காக முன்கூட்டியே தயார் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்களுக்கு அந்த ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்குகிற மாதிரியும், பேப்பர்லலாம் உங்களுக்கு நியூஸ் வரா மாதிரியும், டிவியில் உங்களோட நியூஸு, அப்புறம் அந்த மாதிரி நிறைய பரிசுகள் வாங்குகிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் பயிற்சி எடுக்கும்போதே உங்களுக்கு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். போட்டியில் ஆனால் கலந்துக்கல இன்னும், ஆனால் பயிற்சி எடுக்கும்போதே உங்களுக்கு கனவு வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பரிசை வாங்குவீங்கன்னு அர்த்தம். கனவுங்கிறது அது தானாக வரணும், நீங்களாக கற்பனை பண்ணிக்கிறது இல்லை. அந்த கனவுங்கிறது இயல்பாக தானாக வரணும். தானாக வருகிற அந்த கனவோட தன்மையை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்களாக கற்பனை பண்ணுறது, வலியை கற்பனை பண்ணுறது கிடையாது. எதுவுமே பயிற்சி எடுக்காமலே நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த கற்பனைங்கிறது நீங்களாகவே பண்ணிக்கிறீங்க. பயிற்சி எடுக்கும்போது தானாகவே வரும். உங்கள் கவனம் எல்லாமே பயிற்சியில் தான் இருக்கணும். பயிற்சி எடுக்காமல் முயற்சி பண்ணாமல் பண்ணுறாங்க பாருங்கள் கனவு, அவங்களுக்கு வருது பாருங்கள் கனவு. அந்த கனவு வந்து அவங்களாவே பண்ணிக்கிறது. அது ஒரு பேராசையாக கூட இருக்கலாம், அது சோம்பேறிகளின் கனவாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணும்போது, நீங்கள் ஒரு போட்டி, உதாரணத்துக்கு ஒரு போட்டிக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, விளையாட்டு போட்டிக்காக. அப்படி கடுமையாக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. முயற்சி பண்ணும்போதே உங்களுக்கு எது ஊக்கத்தை தரும்னா அந்த கனவுகள் தான் உங்களுக்கு ஊக்கத்தை தரும். ஏதோ யாரோ பரிசு கொடுக்குறோம், அதாவது அந்த மாதிரி முதல் பரிசு நீங்கள் வாங்குகிற மாதிரியும், பேட்டி கொடுக்குற மாதிரியும், பேப்பரில் பேட்டி கொடுக்குற மாதிரியும், அல்லது வந்து விருது கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி உங்களுக்கு கனவு வந்துக்கிட்டு இருக்கும். 4 பேர் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் உங்களை வந்து புகழ்கிற மாதிரியும், ஆச்சரியப்படுற மாதிரியும், அவங்கவுங்க கோணத்தில் ஆச்சரியப்படுற மாதிரியும் உங்களுக்கு அந்த கனவுகள் வரும். நீங்கள் அது முடிச்சுட்டு இருக்கும்போது, நீங்கள் முயற்சி பண்ணும்போது, அதுதான் உங்களுக்கு அந்த முயற்சி நம்பிக்கை கொடுக்கும். நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கும்போது உங்களுக்கு தருகிற நம்பிக்கை அதுதான். இது மாதிரி அப்போ இந்த கனவு நமக்கு வெற்றி அடைவோம், அதை உறுதிப்படுத்துது. உங்களுக்கு தெரியும் அந்த நிலவரம் என்னன்னு தெரியும். ஒரு போட்டின்னா யார் யார் கலந்துக்கிறாங்க, எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க அந்த போட்டியில், அவங்க யார், நாம் எந்த அளவுக்கு முன்னணியில் இருக்கோம், அவங்க எந்த அளவுக்கு முன்னணியில் இருக்கோம், நம்முடைய பங்களிப்பு எப்படி இருக்கும், நம்முடைய வெற்றி எப்படி இருக்கும், நம்மளால் இந்த ரெக்கார்டு பிரேக் பண்ண முடியுமா, ஏற்கனவே வச்சுருக்கிற சாதனையை முறியடிக்க முடியுமா அப்படின்னு எல்லாத்தையும் அலசி ஆராயிர ஒருத்தராக இருக்கும்போது நீங்கள் அந்த முயற்சி பண்ணும்போது, அதற்கான பயிற்சியில் தீவிரமாக ஈடுபடும்போது உங்களுக்கு வந்து அந்த கனவு வந்துருச்சுன்னா உங்களுக்கு பரிசு கிடைச்சா மாதிரி தான். கனவு கண்டால் அதுதான் அந்த கனவுனா என்னது, நீங்கள் யாரோ உங்களுக்கு பரிசு கொடுக்க மாதிரியும், அதுதான் உங்களுக்கு நிகழ்காலத்தில் நீங்கள் வந்து முயற்சி எல்லாம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க, தீவிரமாக பயிற்சி எடுத்துகிட்ருப்பீங்க அந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்காக. அப்போ உங்களுக்கு அதுக்கு எது ஊக்கத்தையும் நம்பிக்கையும் தரும்னா, உங்களுக்கு அந்த பரிசு வாங்குகிற மாதிரி கனவு வரும். அந்த வெளுத்து கொண்டே இருக்கும்போது மனசுக்குள்ளே அந்த கற்பனைகள் வரும், தானாகவே வரும். அந்த கனவு தான், அந்த கற்பனை தான் நீங்கள் வந்து வெற்றி பெறுவதை உறுதிப்படுத்துகிறது. அப்படின்னா இப்போ இந்த கனவுகள் யாருக்கு வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து இகழ்ச்சியை தருகிற செயல்களை செய்துவிட்டு எந்த ஒரு பயிற்சி எடுத்தால் உங்களுக்கு கனவுகள் வராது. இகழ்ச்சியை தருகிற செயல்களை செய்பவர்களுக்கு இது போன்ற கனவுகள் வராது. இகழ்ச்சி தர்ற மாதிரி, அதாவது எல்லாரும் இகழ்கிற மாதிரியான செயல்கள் எதையும் செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு வந்து பாலியல் உறவுகளில் நீங்கள் ஒரு இகழ்ச்சியை தருகிற ஒரு உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய நடத்தை விமர்சிக்கப்படுகிறது, மோசமாக விமர்சிக்கப்படுகிறது, பிறர் வந்து இகழ்கிற மாதிரி இருக்குது உங்களுடைய நடத்தை அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு அந்த கனவுகள் வராது. ஏன்னா தான் நீங்கள் வந்து
ஏன்னா அந்த கனவுகள் என்பது ஒரு புகழ்ச்சியை அடிப்படையாக கொண்டது. 4 பேர் பாராட்டுற மாதிரி கனவு வர்றது. நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு தொழிலை செய்கிறீங்க, அதில் வெற்றி பெறுறீங்க. அப்போ வந்து 4 பேர் உங்களை பாராட்டுறாங்க, பரிசு கொடுக்குறாங்க. அது போன்ற கனவுகள் அந்த நீங்கள் தொழிலில் ஏற்படுகிற நீங்கள் தொழிலில் மேற்கொள்கிற அந்த முயற்சியின் போதே உங்களுக்கு வருது அப்படின்னா வருதுன்னா நீங்கள் புகழ்ச்சியை விரும்புகிறீங்க. புகழ்ச்சியை விரும்பணும். அப்போ தான் வந்து புகழ்ச்சியை விரும்புகிற செயல்களை செய்யணும். உங்கள் தொழிலில் நீங்கள் நேர்மை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கனவு வராது. நேர்மையானவர்களுக்கு தான் அந்த கனவு வரும். அதான் எல்லா விஷயத்துலையுமே நேர்மையாக இருக்கணும். பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும், பாலியல் உறவுகளில் நேர்மையாக இருக்கணும். அவங்களுக்கு தான் கனவு வரும். அது கனவு கண்டால் வெற்றி நிச்சயம் சொல்கிறாங்களோ, அந்த கனவு யாருக்கு வரும்னா நேர்மையானவர்களுக்கு தான் வரும். அது எல்லா வகையிலையுமே, தொழிலையும் சரி, பண விஷயத்துலேயும் சரி, அப்புறம் வந்து பாலியல் உறவுகள்லையும் சரி, நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கனவே வரும். அந்த நம்பிக்கை, அது ஒரு நம்பிக்கை உங்களுக்கு மனசுக்கு கொடுக்குது. மனசு வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருவே பாரு, உனக்கு பரிசு கொடுக்க போகிறாங்க பாரு, உன்னை எல்லோரும் பாராட்ட போகிறாங்க பாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை உங்கள் மனசு முன்கூட்டியே உங்களுக்கு கொடுக்குது. நீ முயற்சி பண்ணு, ஊக்கம் கொடுக்குது. அது வந்து மனசு வந்து கணக்கு போடுது, கால்குலேட் பண்ணுது. யார் போட்டியாளர்கள், யார், எத்தனை பேர் உன்னை மாதிரியே பயிற்சி எடுத்து அந்த போட்டிக்கு வரப்போகிறாங்க, அது எல்லாத்தையும் கணக்கு போட்டு தான் உனக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்குது. அது சும்மா கொடுக்கல. அப்போ வந்து போட்டி கள நிலவரங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எத்தனை பேர் போட்டி போடுறாங்க, அவங்களுடைய திறன் என்ன, உன்னுடைய திறன் என்ன, அவங்களுடைய சாதனை என்ன, உன்னுடைய சாதனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எல்லாத்தையும் கணக்கு போட்டு சரி நீ எடுக்கிற முயற்சிக்கு உனக்கு பரிசு கண்டிப்பாக உண்டு, உன்னை எல்லோரும் பாராட்ட போகிறாங்க அப்படின்னு முன்கூட்டியே உனக்கு நம்பிக்கை கொடுக்குது. அதுதான் கனவு கண்டால் வெற்றி நிச்சயம். அந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா வெற்றி நிச்சயம். அப்படின்னா அந்த கனவு வரணுன்னா என்ன பண்ணணும்? முதல்ல நேர்மையாக இருக்கணும். புகழ்ச்சியை விரும்புகிற செயல்கள். ஏன்னா அந்த கனவே புகழ்ச்சி தானே. உன்னை பாராட்டுறாங்க, இப்போ எல்லோரும் இதை பாராட்டுற மாதிரி கனவு வருது, முதலிடம் வர்ற மாதிரி கனவு வருது, அப்புறம் வந்து எல்லோரும் பேப்பரில் வர்ற மாதிரி உனக்கு கனவு வருது, எல்லோரும் உனக்கு தெரிஞ்சவங்களாம் உன்னை பாராட்டுறாங்க அப்படின்னு ஒரு கனவு வருதுன்னா அதுவே ஒரு புகழ்ச்சி தானே. அப்போ புகழ்ச்சியை விரும்புகிற மாதிரி, புகழ்ச்சியை விரும்பி தான் நீ முயற்சியை பண்ணிகிட்ருக்க. நீ எடுக்கிற முயற்சி எல்லாமே ஒரு மற்றவங்க நம்மளை புகழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த முயற்சி, கடினமான முயற்சியை ஈடுபடுற அப்படின்னா அப்போ நீ வந்து எல்லா விஷயத்துலையுமே புகழ்ச்சியை விரும்புகிற மாதிரியான செயல்களை செய்யணும். நீ வந்து இந்த விளையாட்டு போட்டியில் ஜெயிக்கணும், தொழிலில் நீ ஃபஸ்ட் வரணும்னு நினைக்கிற, ஆனால் வந்து நீ நேர்மை இல்லாமல் இருக்க, அதாவது தொழிலில் பண விஷயத்தில் நேர்மை இல்லாமல் இருக்கிற, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேன்ற, ஆனால் முயற்சி மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னா உனக்கு அந்த கனவுகள்லாம் வராது. கனவுகள் உன்னை யாரும் புகழ மாட்டாங்க. ஆனால் நீ ஜெயிக்கலாம். ஒருவேளை நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க, ஆனால் யாரும் புகழ்கிறது கிடையாது, அவங்கள இகழ்கிறாங்க. அந்த மாதிரி கூட வெற்றியெல்லாம் இருக்குது. வெற்றிங்கிறது புகழ்ச்சி அடிப்படையாக கொண்டு இல்லாமல் முறைகேடான வழியில் வாங்கப்படுகிற வெற்றியும் இருக்குது. ஒரு பணம் கொடுத்து வேலை வாங்குகிறாங்க அப்படின்லாம் இருக்குல்ல, அப்போ அவர்களுக்கு இது போன்ற கனவுகள்லாம் வர்றது. அதனால் அவர்களுக்கு வருகிற கனவுகள் அவர்களே கற்பனை செய்து கொடுக்குற சுய கற்பனையாகத்தான் இது இருக்கும். அதனால் வந்து அவர்கள் எந்த முயற்சியுமே செய்யாமல் தானே அந்த வெற்றி அவர்களுக்கு வருகிறது. அதனால் கனவு கண்டால் வெற்றி நிச்சயம்னா அந்த கனவு. அப்போ யாருக்கு அந்த இயல்பான கனவுகள் வரும் அப்படின்னா நேர்மையான வழியில் முயற்சி பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் வந்து அந்த கனவுகள் வரும். நேர்மையான எல்லா வகையிலுமே அவங்க நேர்மையாக இருக்கணும். பாலியல் உறவுகளில் நேர்மையாக இருக்கணும், பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும், இப்படி எல்லா வகையிலுமே நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் அவர்களுக்கு வந்து இந்த கனவுகள் என்பது வரும். கனவு கண்டால் வெற்றி நிச்சயம். அந்த கனவு வந்துருச்சுன்னா வெற்றி நிச்சயம் என்று பொருள். அப்போ நேர்மையாக இருந்தால் தான் அந்த கனவே வரும். கனவு கண்டால் வெற்றி நிச்சயம். நேர்மையாக இருந்தால் தான் நீ முயற்சியே பண்ண முடியும். முயற்சி பண்ணால் தான் கனவு வரும். கனவு வந்தால் தான் உனக்கு வெற்றி நிச்சயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வந்து பாலியல் உறவுகளில் வந்து நீ நேர்மையாகவே இல்லை, தவறான உடல் உறவுகளில் உனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, கள்ளத்தொடர்புகளில் ஒரு ஆர்வம் இருக்குது, அது சார்ந்த செயல்பாடுகளில் நீ தீவிரமாக இயங்கிக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது உனக்கு கண்டிப்பாக அந்த கனவெல்லாம் வராது. ஏன்னா பாலியல் உறவுகள்லேயும் புகழ் என்பது உண்டு. பாலியல் உறவுகளில் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அது புகழ் கிடையாது. ஒரு பெண்ணோடு உடல் உறவு வைத்து கொண்டாலே அதுதான் பெரிய பலன். மற்றபடி யாருக்கும் தெரியாமல், மற்றபடி 4 பேர் நம்மளை வந்து திட்டினாலும் சரி, அல்லது குறை சொன்னாலும் அசிங்கமாக பேசினாலும் அதை பற்றி கவலை இல்லை. யாருக்கும் தெரியாமல் அந்த தப்பு பண்ணிட்டாக்கா அதில் வந்து அதுதான் பலன். அதாவது யாருக்கும் தெரியாமல் திருடிட்டு வந்துடணும், அந்த வீட்டில் இருக்கிற பணத்தை திருடிட்டு வந்துடணும் யாருக்கும் தெரியாமல். அப்போ யாருக்குமே தெரியலன்னா நமக்கு ஒரு 10,000 திருடிட்டு வந்துடுறோம், ஒரு வீட்டில் போய் 10,000 திருடிட்டு வந்துடுறோம் அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் திருடிட்டு வந்துடுறோன்னா அப்போ அந்த யாருக்கும் தெரியலை, அப்போ நம்ம 10,000 லாபம். யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா தானே நமக்கு வந்து கெட்ட பேர்.
அப்போ யாருக்கும் தெரியாமல் நம்ம 10,000 திருடிட்டோம், அப்போ 10,000 லாபம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து யாருக்கும் தெரியாமல் நீங்கள் திருடலாம், ஆனால் அது உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும்ல, நீங்கள் திருடினது உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் திருடினீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் மற்றவங்களுக்கு கொடுக்குற அதே முக்கியத்துவத்தை உங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அது மாதிரி தான் பாலியல் உறவுகளில் நீங்கள் தப்பாக நடக்கிறீங்களா நேர்மையாக இருக்கீங்களான்னு மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். யாருக்கும் தெரியாமல் நீங்கள் வந்து யாரையோ ஒரு பொண்ணையோ அல்லது ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆணையோ எங்கேயோ வெளியூருக்குள்ளே கூட்டு போயிட்டு எங்கேயோ ஒரு ஹோட்டலில் தங்கி லாட்ஜில் தங்கி நீங்கள் தப்பு பண்ணிட்டு வரலாம். உங்கள் மனைவிக்கு தெரியாமல் அல்லது உங்கள் கணவனுக்கு தெரியாமல் தப்பு பண்ணிட்டு வரலாம். தவறான உடல் உறவில் ஈடுபட்டு வரலாம். உங்கள் கள்ள உறவை நீங்கள் நிர்வகித்து கொண்டு வரலாம். ஆனால் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பற்றி தெரியும். ஆனால் தெரிஞ்சால் மற்றவங்களுக்கு தெரிஞ்சுன்னா என்னாகும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுன்னா என்னாகும், உங்கள் மனைவிக்கோ அல்லது உங்கள் கணவனுக்கோ தெரிஞ்சுன்னா என்னாகும், உங்களுடைய கணவன் மனைவி வீட்டாருக்கு தெரிஞ்சால் என்னாகும், உங்களுடைய கணவனின் வீட்டாருக்கு தெரிஞ்சால் என்னாகும். அப்போ வந்து உங்களை வந்து கேவலமாக பேசுவாங்க. அப்போது இகழ்ச்சியை தருகிற செயல்களை நீங்கள் செய்கிறீர்கள். அதனால் இகழ்ச்சியை தருகிற செயலை செய்யும்போது உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் வேறு ஒரு தொழிலில் ஒரு முயற்சி செஞ்சாலும் சரி, உங்களுக்கு வந்து தொழிலில் முயற்சி பண்ணுங்கிற ஆர்வமே வராது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு தொழிலில் சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா புகழ்ச்சியை விரும்பி தானே நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு புகழ்ச்சியை எதிர்பார்த்து தானே நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, சாதிப்பதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் பாலியல் உறவுகளில் இகழ்ச்சியை தருகிற செயல்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். 4 பேர் உங்களை வந்து கேவலமாக பேசுகிற மாதிரி நீங்கள் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் அப்போ வந்து உங்கள் தொழிலில் கூட நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஆனால் பாலியல் உறவுகளில் புகழ்ச்சி என்பது உண்டு, அதற்காக ஆசைப்பட வேண்டும். பாலியல் உறவுகளில் புகழ்ச்சிக்காக ஆசைப்பட வேண்டும், இகழ்ச்சிக்காக ஆசைப்படக்கூடாது. பாலியல் உறவுகளில் வெறும் உடலுறவு மட்டும்தான் நமக்கு பயன். உடலுறவு வச்சுக்கிட்டால் போதும், யாருக்கும் தெரியாமல் கள்ள தொடர்புலாம் வச்சுக்கிட்டால் போதும், யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அந்த உறவுகளில் உள்ள புகழ்ச்சியை பற்றிய தெரியாமல் இருக்குது. புகழ்ச்சின்னா என்னன்னு தெரில. பாலியல் உறவுகள்லேயும் ஒரு புகழ்ச்சி இருக்குது. உண்மையாக இருக்கும்போது ஒரு மனைவிக்கு கணவன் உண்மையாக இருக்கும்போது, கணவனுக்கு உண்மையாக இருக்கும்போது, கணவனுக்கு மனைவி உண்மையாக இருக்கும்போது அந்த மனைவியை பற்றி கணவன் புகழ்ந்து பெருமையாக நினைப்பான். அது மாதிரி ஒரு மனைவிக்கு கணவன் உண்மையாக இருக்கும்போது அந்த கணவனை பற்றி மனைவி பெருமையாக நினைப்பா, பெருமையாக பேசுவா. அவங்க அந்த வீட்டுக்காரங்களும் அந்த மனைவியோட வீட்டாரும் பெருமையாக பேசுவாங்க. தன்னுடைய மருமகன் அல்லது தன்னுடைய அந்த பெருமையாக பேசுவாங்க. அந்த புகழ்ச்சிக்கு ஆசைப்படணும். அதுவெல்லாம் ஒரு புகழ்ச்சியே தேவையில்லை, அந்த மாதிரி புகழ்ச்சி எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வீழ்ச்சி தான் அடைவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து வேறு எந்த துறையிலையும் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு கனவுகள் வராது, நீங்கள் வெற்றி பெற முடியும். நேர்மையான வழியில் போனால் தான் உங்களுக்கு அந்த கனவுகள்லாம் வரும். எல்லா வகையிலுமே நீங்கள் நேர்மையாக இருக்கணும். பாலியல் உறவுகள்லையும் நேர்மை இருக்கிறது, பாலியல் உறவுகள்லையும் புகழ் என்பது இருக்குது. அந்த புகழுக்கு ஆசைப்பட வேண்டும் பாலியல் உறவுகளில். அப்போ அதுக்கு தான் வந்து கற்புன்னு சொல்லிட்டு பெண்களுக்கு கற்பிச்சாங்கள்ல, அது வந்து வேறு ஒன்றும் இல்லை. கற்புன்னா ஒரு பெண் கற்போடு இருக்கிறா அப்படின்னா அவளுக்கு வந்து அது புகழ்ச்சியை தருகிறது. ஒரு பெண் வந்து தனது கணவனுக்கு உண்மையாக இருப்பது, அதுதான் கற்போடு இருப்பது என்பது. ஒரு பெண் வந்து தனது கணவனுக்கு உண்மையாக இருப்பது. இப்போ கற்பழிப்புன்னா என்ன அர்த்தம்? அந்த உண்மையாக இருப்பதை ஒருத்தன் வந்து அழிச்சிட்டான் அப்படின்ட்டு அதுதான் கற்பழிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம், பொருத்தமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதே ரொம்ப நல்லது. அப்போது ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் தான் ஒருத்தன் கற்பழிக்கிறான் அப்படின்னா அது அந்த பெண்ணோட தவறு கிடையாது. அப்போ அந்த பெண் வந்து அவன் கணவனுக்கு உண்மையாக தான் இருக்கிறான். ஆனால் ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாமல் பலவந்தப்படுத்தி ஒரு ஆண் வந்து அவளை கற்பழிக்கும் போது அந்த ஆணுக்கும் கற்பு இருக்குது. பெண்ணுக்கு மட்டும்தான் கற்பு கிடையாது, அந்த ஆணுக்கும் கற்பு இருக்குது. அந்த ஆணுக்கும் பாலியல் உறவில் ஒரு நேர்மை இருக்குது. அப்போ கற்பழிப்பு என்பது நேர்மையற்ற செயல் அப்படின்னா அந்த ஆண் தான் அந்த செயலுக்கு, அந்த கற்பழிப்புக்கு காரணம் என்றால் அந்த கற்பழிப்பு அதற்கு காரணம் அவன் என்றால் அதோட பலனும் அவனை போய் தான் சேரும். அதனால் ஏற்படுகிற களங்கமும் அவனை தான் போய் சேரும், அந்த பெண்ணுக்கு அது சேராது. அதனால் அந்த பெண் கற்போடு தான் இருக்கிறாள். ஏன்னா அவள் கணவனுக்கோ அல்லது தனிமையில் இருந்தாலும் அவள் வந்து பாலியல் உறவில் உண்மையாகத்தான் இருக்கிறாள், இந்த சமூகத்திற்கு உண்மையாகத்தான் இருக்கிறாள், நேர்மையாகத்தான் இருக்கிறாள். ஆனால் கற்பழித்தவன் வந்து இன்னொருத்தன். இப்போ அவன் தான் வந்து தனது கற்பை இழந்து விட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதனால் அந்த காலத்தில் கற்புன்னு பாலியல் உறவுகள், கற்புங்கிறது ஒரு பெண்ணுக்கு ஒரு புகழை தந்திருக்கிறது. ஆணுக்கும் அது புகழைத்தான் தரும். ஆணுக்கும் அந்த கற்பு என்பது உண்டு. அதனால் வந்து ஆணுக்கும் அந்த பாலியல் உறவுகளில் புகழ்ச்சிக்கு ஆசைப்பட வேண்டும், அந்த கற்புக்கு ஆசைப்பட வேண்டும், அந்த கற்பை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாக இருக்கிற அந்த குணத்தை, அந்த தன்மையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
பெண்கள் முயற்சி எடுத்ததுக்கு அன்றைக்கி அது பெரிய பாராட்ட தகுந்த ஒரு விஷயமா இருந்திருக்கு. அது ஆண்களுக்கும் கற்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆண்கள் வந்து அதாவது பெண்கள் தான் உண்மையாக இருக்கணும். ஆண்கள் வந்து பெண்கள் வந்து ஏன்னா கற்போடு இருக்கணும்னு ஏன் பெண்களுக்கு மட்டும் கற்பித்தாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகம்ங்கிறது வந்து உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலேருந்து ஆரம்பித்தாச்சு. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு ஆண்கள் தான் பொறுப்பானவர்கள். அவர்களுடைய தலைமையில் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு உலகம் என்பது ஆண்களின் தலைமையில் தான் இயங்கி வருகிறது. எப்போ உலகத்தை கண்டுபிடிச்சாங்களோ அப்போ இருந்து கடந்த 3000 வருஷமானு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது ஆண்கள் தான் பெரியவர்கள் இந்த மனித வாழ்க்கையில். இது செயற்கையானது தான் இருந்தாலும், ஆனால் ஆண்கள் தான் பெரியவர்கள். அப்படி இருக்கும்போது யார் வந்து யாருக்கிட்ட உண்மையாக இருக்கணும்னா, பெரியவர்கள் வந்து நம்பிக்கையானவர்கள். ஏன் அவங்கள பெரியவர்னு சொல்கிறோன்னா, அவங்க நம்பிக்கையானவங்க, அவங்கள நம்பலாம். ஆனால் சிறியவர்களை நம்பக்கூடாது. சிறியவர்கள் தான் பெரியவர்களிடம் உண்மையாக இருக்க வேண்டும். இப்போ பெண்கள் யார்? சிறியவர்கள் அல்லது குழந்தைகள்னு கூட சொல்லலாம். ஆண்களின் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் இது செயற்கையான விதிமுறைப்படி இயங்குகிறது. அதன் அடிப்படையில் வந்து பெண்கள் வந்து குழந்தைகள், சிறியவர்கள், அப்போ அவர்கள் வந்து பெரியவர்களான ஆண்களிடம் உண்மையாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் வந்து பெண்களுக்கு கற்பு என்பது கற்பிக்கப்பட்டிருக்கலாம். பெண்கள் கற்போடு இருக்க வேண்டும் அப்படின்னு பெண்கள் வந்து ஆண்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அப்போ ஆண்கள் உண்மையாக இருக்க வேண்டுமா? ஆண்கள் உண்மையாக இருப்பார்கள். அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை. ஆனால் பெண்கள் மீது பெண்களை நம்பக்கூடாது. அவங்க தான் வந்து அந்த நம்பிக்கை பெறுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அந்த நம்பிக்கை பெறுவதற்காக அவர்களுக்கு பாராட்டு கொடுக்குறாங்க. அதுதான் வந்து பெண்களுக்கு கற்பு கற்பிக்கப்பட்டதுக்கு அது காரணம். இது வந்து உலகம் முழுக்கவே இருந்திருக்கு. பெண்களுக்கு வந்து பர்தா போடுறது, அது அவர்கள் கற்போடு இருக்க வேண்டும் கணவனுக்கு அப்படின்னு சொல்லி வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு விதமாக முயற்சி செய்கிறார்கள். வெவ்வேறு விதமான ஒரு முயற்சியை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அது மாதிரி பெண்களின் கற்பை பாதுகாக்கிறதுக்காக தான் பெண்கள் வந்து கற்போடு இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டிலே வேலைக்கு போகாமல் வெளியில் வேலைக்கு போகாதீங்க, வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்னு உலகம் முழுக்கவே அந்த நடைமுறை இருக்குது. வீட்டுக்குள்ளே வேலைக்கு போகாத, வீட்டுக்குள்ளே இருக்கிறது நடைமுறை. அதனால கூட இருக்கலாம். வேலைக்கு இப்போ ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக வேலைக்கு போயிட்டாக்கா அப்போ பெண்கள் வேலைக்கு போகிறதுலேயே எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் கற்பை பாதுகாப்பதற்காக பெண்களை வீட்டுக்குள்ளே முடக்க வேண்டும் அல்லது என்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் வந்து பெண்கள் சுயமாக சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டால் பாலியல் உறவுகளில் சுதந்திரமாக மாறிவிடுவார்கள். தனது விருப்பத்தின்படி தான் நடந்து கொள்வார்கள். பிறருக்கு அடிமையாக இருக்க மாட்டார்கள். அப்படி இருக்கிற பெண்கள் எப்படி ஆண்களுக்கு உண்மையாக இருப்பார்கள் அப்படின்னா, ஆண்களுக்கு அச்சம் ஏற்பட்டு பெண்களை அடிமைப்படுத்தியிருக்கலாம் வீட்டிற்குள்ளேயே. இது மாதிரி கற்புன்னா என்ன அப்படின்னா, உண்மையாக இருப்பது. பெண்களுக்கு மட்டும் அந்த கற்பு கற்பிக்கப்பட்டதுன்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் ஆண்கள் தான் பெரியவர்கள், பெண்கள் சிறியவர்கள். அப்போ பெரியவர்கள்னா என்ன அர்த்தம்? பெரியவர்கள்னு நான் ஏன் சொல்கிறோம்? பெரிய மனுஷன் ஏன் சொல்கிறோம்? பெரியவங்கன்னு அவங்க நம்பிக்கையானவர்கள். அவர்கள் உண்மையாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, ஆண்கள் மீது ஒரு நம்பிக்கை. ஆனால் பெண்கள் மீது அந்த நம்பிக்கையை வைக்கவில்லை. அதனால் பெண்கள் தான் ஆண்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் பெண்களுக்கு அந்த கற்பு கற்பிக்கப்பட்டது. ஆனால் இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் பெரியவர்கள், பெண்கள் வந்து சிறியவர்கள் என்பது ஒரு செயற்கையான நடைமுறை. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த நடைமுறை இருக்கும். ஆண்களின் தலைமையில் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய பொறுப்பில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஆனால் இயற்கை விதிமுறைப்படி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு 2040 அப்புறம் அங்கே பெண்கள் வந்து பெரியவர்களாகி விடுவார்கள், ஆண்கள் வந்து சிறியவர்களாகி விடுவார்கள். அப்படி இருக்கும்போது கற்பு என்பது யாருக்கு கற்பிக்கப்படும் என்றால் ஆண்களுக்கு கற்பிக்கப்படும். ஆண்கள் தான் வந்து பெண்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஏன்னா பெண்கள் அப்படின்னா பெண்கள் உண்மையாக இருக்கணும் இல்லை, பெண்கள் உண்மையாக இருக்கலாம். அவங்க நம்பிக்கையானவர்கள், உண்மையாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவர்களுடைய தலைமையில் தான் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இயங்குகிறது. அதனால் அவர்கள் வந்து நம்பிக்கைக்குரியவர்கள். அதனால் அவங்க வந்து பெரியவங்க, அவங்க உண்மையாக தான் இருப்பாங்க, அவங்க நம்பிக்கை. அதனால் அவர்களுக்கு தான் யார் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்க மாட்டார்கள் என்றால் ஆண்கள் தான். சிறியவர்களான அந்த குழந்தைகளான ஆண்கள் தான் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க மாட்டார்கள். அதனால் அவர்களை நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பதற்காக, கட்டுப்படுத்துவதற்காக கற்பு என்பது ஒருவேளை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஆண்களுக்கு கற்பிக்கப்படும். தற்போதுள்ள இயந்திர அறிவியலும் செயற்கையானது. அதனால் இங்கே வந்து அது பெண்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக கூட இருக்கலாம். அப்படியாக கூட நான் அதை புரிந்து கொள்கிறேன். இதெல்லாம் வந்து பெண்களிடம் கற்பை எதிர்பார்ப்பது, பெண்கள் உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பு, அந்த ஆண்களுக்கு உண்மையாக இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு. ஏன்னா வந்து அப்படி எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு, கற்காலங்களில் இந்த நடைமுறை இல்லை. கற்காலங்களில் வந்து ஆண்களுக்கு தான் கற்பு கற்பிக்கப்பட்டிருக்கும்.
உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் மனித வாழ்க்கை அப்படி தலைகளாக திரும்பும்போது ஆண்களின் ஆதிக்கம் அதிகமாக, கற்காலங்களில் பெண்களின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்திருக்கிறது. பெண்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் வாழ்ந்த வாழ்க்கை தான் கற்காலம். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்கள் அனைத்துமே கற்காலம்தான். அது கடந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை அனைத்துமே கற்காலம்தான். அதனால் அங்கே பெண் ஆதிக்கம் தான் மனித வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் உலோகத்தை அடிப்படையாக கொண்ட தொழில்களை செய்வதில் ஆண்கள் திறமையானவர்களாக மாறும்பொழுது அப்போது அதனால் பெண்கள்லாம் ஆண்களை சார்ந்து வாழ வேண்டிய கட்டாயம் அப்படிலாம் வரும்போது ஆண்களின் ஆதிக்கம் மனித வாழ்க்கையில் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஆண்களின் ஆதிக்கம் மனித வாழ்க்கையில் ஏற்படுகிறது. ஆணாதிக்கம் என்பது மனித வாழ்க்கையில் ஏற்படுவது என்பது ஒரு செயற்கையான நடைமுறை. அந்த செயற்கையான நடைமுறை அதுபோன்று விதிமுறைகளும் செயற்கையாக மாற்றப்படுகிறது ஆணாதிக்கத்திற்கு தந்தார் போன்று. அந்த வகையில் பெரியவர்களாக ஆண்கள் பார்க்கப்பட்டவர்கள். பெரியவர்களாக இருக்கிற ஆண்களுக்கு சிறியவர்களான பெண்கள் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையாக இருப்பது தான் கற்போடு இருப்பது என்று பொருள். கற்புடன் இருப்பது என்பதால் ஒரு பெண் தனது காதலனுக்கு கணவனுக்கு உண்மையாக இருப்பது. காதலன் இருந்தால் கல்யாணம் ஆகலைன்னா காதலனுக்கு உண்மையாக இருக்கணும். கல்யாணமே ஆகலை, காதலிக்கவும் இல்லை, தனியாக இருக்கிறா அப்படின்னா அவள் இந்த சமூகத்துக்கு உண்மையாக இருக்கணும். சமூகத்துக்கு அவள் தனியாக இருக்கிறா, இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சமூகத்துக்கு உண்மையாக இருக்கணும். அதுதான் சமூகத்துக்கு உண்மையாக இருந்தால் தான் அப்போ மேற்கொண்டு அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம் அப்படின்னு அந்த சமூகம் அவளுக்கு ஒரு ஆதரவு, தனது பக்க உதவியை, தன்னால் ஆன உதவியை அந்த பெண்ணுக்கு செய்யும். அது ஏன்னா உண்மையாக இருக்கும்போது தான் பிறரிடமிருந்து உதவியும் நமக்கு கிடைக்கும். ஏன் உண்மையாக இருக்கணும்? சமூகத்துக்கு ஏன் உண்மையாக இருக்கணும்? பாலியல் உறவுகளில் நேர்மையாக இருக்க வேண்டும். ஏன் சமூகத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கணும்? ஒரு பெண் ஒரு ஆண் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும். அப்புறம் இந்த சமூகத்துக்கும் உண்மையாக இருக்கணும். இப்போ ஒரு ஆணுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா அப்போ அந்த கல்யாணமே ஆகலை, தனியாக இருக்கிறான் அப்படின்னா அப்போ அவன் யாருக்குமே உண்மையாக இருக்க வேண்டாமா? உண்மையாக இருக்கிறதுக்கு தான் அவனுக்கு தான் மனைவி இல்லையே அப்படின்னா அவன் இந்த சமூகத்துக்கு உண்மையாக இருக்கணும். நான் தனியாக இருந்தாலும் அவன் ஒழுக்கமானவன், பாலியல் உறவுகளில் அவன் நேர்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகத்துக்கு அவன் உண்மையாக இருக்கணும். அப்போ தான் இந்த சமூகம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சமூகம்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்க. அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம், அதுக்கு அவனுக்கு பிடிச்ச பெண் யாராவது அவனும் தேடிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு பிடிச்ச பெண் யாராக இருந்தாங்கன்னா அந்த சமூகமும் அவனுக்கு தேடி உதவி பண்ணும். அவனுக்கு பிடிச்சிருக்கா பாரு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அவன் ஒரு ஆண் தனியாக இருக்கிறான் அப்படின்னா அவன் அவனுக்கு அவன் யாருக்கும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு பாலியல் உறவுகளில் நேர்மையாக இல்லை, ஒவ்வொரு பெண்கிட்டையோ போயிட்டுருக்கான், நிறைய கள்ள தொடர்புகள் அவனுக்கு இருக்குது, ஆனால் அவனுக்கு கல்யாணம் தனியாக இருக்கிறனால தான் அவன் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. இவனுக்கு ஒரு பொண்ணை கட்டி வச்சா நாளைக்கு அந்த பொண்ணுக்கு இவன் உண்மையாக இருக்க மாட்டான், அதனால் இவனுக்கு உதவி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமூகம் அவனை நிராகரித்து விடும். அதுபோல் ஒரு பெண்ணும் அப்படி தான். ஒரு பெண் அவளுக்கு கல்யாணம் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு அவள் அப்போ காதலனும் இல்லை, காதலிக்கவும் இல்லை, தனியாக இருக்கிறாள். அப்போ இப்போ அவள் யாருக்கு உண்மையாக இருக்கணும்? யாருக்கும் அவளுக்கு தான் காதலன் இல்லை, கணவனும் இல்லை. அப்போ அவள் யாருக்கு உண்மையாக இருக்கணும்? யாருமே இல்லைல்ல. அப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவள் நிறைய ஆண்களோட தொடர்பில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. யாருக்கும் தெரியாமல் ஏதாவது ஒரு சில ஆண்களோடு தொடர்பில் இருக்கிறாள், கள்ளத்தொடர் பாலியல் உறவு வைத்துக் கொள்கிறாள் என்றால் அது போன்ற பெண்ணிற்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அந்த பொண்ணுக்கு, அவளும் கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுறா அப்படின்னா அந்த சமூகமும் அவளுக்கு ஒரு கல்யாணத்துக்கு பண்ணுறதுக்கு அவளோடு சேர்ந்து அவளுக்கு ஒரு உதவியை நாம் செய்யலான்னு முயற்சி செய்யாது. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமும் வேறு எவங்க கூடயாவது தொடர்பில் இருந்தாருனாக்கா அப்புறம் நம்ம உதவி செய்தவங்கள நம்மளை தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. அதனால் ஏன் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா பாலியல் உறவுகள் அப்போ தான் பிறரிடம் நமக்கு ஒரு உதவி கிடைக்கும், பாலியல் உறவு சார்ந்த ஒரு உதவி கிடைக்கும் அப்படிங்கிறது அதன் பொருளாக இருக்கிறது. ஏன் பாலியல் உறவுகளில் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும்? இந்த கதை ஏன் இவ்வளோ தூரம் வந்ததுன்னா, கனவு கண்டால் தான் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்கிறல, வெற்றி நிச்சயம் அப்படின்னா அதாவது யாருக்கு கனவு வரும்? நேர்மையாக இருப்பவர்களுக்கு கனவு வரும். எல்லா விஷயத்துலையுமே நேர்மையாக இருக்கணும். நீ பாலியல் உறவுகளில் நேர்மையாக இல்லாமல் இருந்து போனால் உனக்கு இகழ்ச்சி சேரும். இகழ்ச்சியை தருகிற செயல்களை செய்கிறவர்களுக்கு கனவுகள் வராது, அவர்களுக்கு வெற்றி கிடைக்காது. பாலியல் உறவுகள்லேயும் ஒரு வெற்றி இருக்குல்ல. நீ காதலித்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறது, நீ காதலித்த ஒரு ஆண் மகனை கல்யாணம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெண்ணிற்கு வெற்றி. அப்போது அவர்களிடம் நேர்மையாக இருக்கும்போது தான் அவர்களுக்கு அந்த கனவே வரும்.
பாலியல் உறவுகளில் கூட நீ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை காதலிக்கிறான் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு அவன் உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் அவனுக்கு அந்த நேர்மையாக இருக்கும்போது அவனுக்கு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுற மாதிரி கற்பனைகள் வரலாம், கனவுகள் அது தானாக வரலாம். அது அப்படின்னா அது அந்த காதல் என்பது வெற்றி அடையும் என்பதற்கு அது முன்கூட்டியே அவனுக்கு உணர்த்துக்கிற ஒரு அறிகுறியாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி ஒரு பெண் வந்து ஒரு ஆணை காதலிக்கிறா அப்படின்னா அந்த பெண் வந்து அந்த ஆணுக்கு உண்மையாக இருக்கும்போது அவளுக்கும் கூட அந்த பாலியல் உறவு கல்யாணத்தில் முடிகிற அந்த கனவுகள் அவளுக்கு வரலாம். கல்யாணத்தில் போய் முடிகிற மாதிரியே ஒரு கனவுகள் அவளுக்கு வரலாம். அந்த கனவு வந்துருச்சுன்னா அவள் பாலியல் உறவில் அந்த காதலில் அவள் வெற்றி பெற்று விட்டாள் என்கிற அந்த கனவுகள் அவளுக்கு வந்து அவளுடைய வெற்றியை முன்கூட்டியே அவளுக்கு உணர்த்துகிறது. அப்படி தான் அதன் பொருளாக இருக்கிறது. அதனால் ஒரு தொழில் நீ எந்த விஷயத்துலையும் நீ நேர்மையாக இருந்தால் தான், உண்மையாக இருந்தால் தான் உனக்கு அந்த கனவே வரும். தொழிலில் நீ உண்மையாக இருந்தால் தொழில் சார்ந்த கனவுகள் உனக்கு வரும். நீ பாலியல் உறவுகளில் உண்மையாக இருந்தால் தான் ஒரு காதலில் நீ வெற்றி அடைய முடியும், ஒரு குடும்ப வாழ்க்கையில் நீ வெற்றி அடைய முடியும். நீ உண்மையாக இல்லை, உனது மனைவிக்கு நீ உண்மையாக இல்லை, உனது கணவனுக்கு நீ உண்மையாக இல்லை அப்படின்னா உனது குடும்ப வாழ்க்கை வெற்றியில் முடியாது, அது வெற்றி பெறாது. இடையிலே வந்து அது பிரேக்கப் ஆகும். அதே மாதிரி தான் காதல்லையும் நீ உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் உனக்கு அந்த காதல் வெற்றி அடையும். காதல் வெற்றி அடைகிறது போன்ற அந்த கனவுகள் வந்து உனக்கு முன்கூட்டியே உனக்கு வரும். அந்த கனவுகள் உனக்கு ஊக்கத்தை கொடுக்கும். மேலும் மேலும் உண்மையாக இருந்து அந்த காதலை வெற்றி அடைவதை நோக்கி அழைத்து செல்வதில் உனக்கு வந்து அந்த ஊக்கத்தை தரும்.